உயர்நீதிமன்ற கிளை விதித்த தடையை நீக்க முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. டிக்டாக் நிறுவனம் தரப்பிலிருந்து தொடுக்கப்பட்டிருந்த மனுவில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. டிக்டாக் நிறுவனம் தரப்பிலிருந்து வீடியோக்கள் விதிமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்படும் என்ற வாக்குறுதி வழங்கப்பட்ட போதிலும் உச்சநீதிமன்றம் அதனை ஏற்காமல் உயர்நீதிமன்ற கிளை விதித்த தடை உத்தரவு தொடரும் என்று கூறியிருக்கிறது. டிக்டாக் செயலி மூலம் அதிக அளவிலான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வீடியோ பதிவுகள் வெளியாவதாகவும் ஆபாசமான காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாகவும் கூறி அதனை தடை செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அதுகுறித்த வழக்கில் உயர்நீதிமன்ற கிளை தடை உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற கிளை விதித்த தடை உத்தரவு தொடரும் என்று கூறியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கருணாகரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். கருணாகரன், உச்சநீதிமன்றத்தில் டிக்டாக் நிறுவனம் தரப்பிலிருந்து மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்ற கிளை பிறப்பித்த தடை உத்தரவு தொடரும் என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. இந்த வழக்கினுடைய விவரங்கள் என்ன? அதாவது மதுரையைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஒரு பொது நல மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் அந்த டிக்டாக் வீடியோ என்ற ஒரு வகையான வீடியோ சீனாவில் உள்ள ஒரு நிறுவனம் மூலமாக உலகம் முழுதும் பரவி உள்ளது. அந்த வீடியோவிற்காக அந்த டிக்டாக் வீடியோ அந்த இதற்காக கல்லூரி மாணவிகள் அதில் அடிமையாகி அது போன்று அந்த வீடியோவை அடிமையாகி தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த டிக்டாக் வீடியோ போன்று அந்த டிக்டாக் வீடியோவில் உள்ளதை போன்று தங்களுடைய சில காவல் நிலையங்கள் முன்பாகவோ அல்லது கல்லூரி முன்பாகவோ அல்லது வகுப்பறையிலோ இருந்து அந்த வீடியோவை எடுத்து பதிவு செய்து அந்த பதிவேற்றம் செய்து வருகின்றனர். தொடர்ந்து இது போன்று உலகம் முழுவதும் இருக்கின்ற அந்த நிலையில் தமிழகத்தில் மிக அதிகமாக பரவி வருகிறது. அந்த டிக்டாக் வீடியோ இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அது போன்ற மாணவியர்கள் அந்த டிக்டாக் வீடியோவில் தங்கள் முகங்களை அவர்கள் பதிவு செய்து அனுப்பும் பொழுது அது உலகமெங்கும் பரவுகிறது. அது வெளிநாட்டில் உள்ள சிலர் அந்த முகங்களை வைத்து தவறான சில ஆபாச படங்களுக்கும் பயன்படுத்துகின்றனர். எனவே இந்த டிக்டாக் வீடியோவை இந்தியாவில் பதிவேற்றம் செய்வதற்கு தடை விதிக்க உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். இதே போன்று இந்தோனேஷியா உள்ளிட்ட ஒரு சில மலேசியா உள்ளிட்ட இந்தோனேஷியா உள்ள வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்டிருந்தது என்றும் கூறியிருந்தார். அமெரிக்காவில் இந்த நிறுவனத்திற்கு கடுமையான அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியிருந்தார். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் சுந்தர் அமர்வு அந்த டிக்டாக் வீடியோ மற்றும் அந்த குறும்பு வீடியோக்களை தொலைக்காட்சிகள் மற்றும் இணையதளங்களில் அந்த மென்பொருள் நிறுவனங்கள் பதிவேற்றம் செய்வதற்கு தடை விதிக்கப்படுகிறது என்று உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து அந்த டிக்டாக் உள்ளிட்ட நிறுவனங்கள் உச்சநீதிமன்றத்தில் ரஞ்சன் கோகாய் அமர்வு முன்பு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த அந்த நீதிபதிகள் அந்த உயர்நீதிமன்ற மதுரைகளின் உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கியமைக்காக நன்றி கருணாகரன். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.